ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரீகார்னேஷன் சாப்டர் 71 to 75 வரையும் தான். லாஸ்ட் வீடியோவில் எதோட கட் பண்ணி இருந்திருப்பேன்னா நம்ம ஹீரோ ஹோலி கிங்கோட கிரேவியார்டில் அந்த ஹோலி கிரில்ல எடுத்த உடனே அந்த மொத்த இடமே உடைய ஆரம்பிச்சிருக்கும். அப்போதைக்கு கரெக்டாக ஹீரோவோட மாஸ்டர் சார் மெர்லின் அங்கே வந்திருப்பாரு. அதோட கட் பண்ணியிருந்திருப்போம். அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட் பண்ணி அந்த ஹோலி கிங் கிரேவியார்டுக்கு வெளியில் ப்ரீஸ்ட் டுலன் கிட்ட கிரிம்சன் ஃபார்ட்ரஸோட ஹெட் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மெர்லினும் வின்சனும் உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகுது, அவங்க ரெண்டு பேரும் ஏன் இன்னும் வெளில வர இவ்வளோ நேரம் ஆகுது? ஹெட் மாஸ்டர், அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்களோட ஃபேமிலிலையும் ஒரு ப்ராஃபஸி பாஸ் டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்களா ஜென்ரேஷனா? அதே மாதிரி சார் மெர்லினோட ஃபேமிலிலையும் ஒரு ப்ராஃபஸி ஜென்ரேஷனாக பாஸ் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் ப்ரீஸ்ட் டுலன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். யார் உண்மையை தர்றாங்களோ அவங்க ஒரு நாள் அக்கேடாவை சேர்ந்தவங்க ஹோலி கிங்கோட கிரேவியார்டுக்கு போவாங்க. அந்த இடத்துல டிசனண்ட் ஆஃப் கியூம்பல்ஸ் கண்டுபிடிப்பாங்க. இந்த ஹோலி கிங் கிரேவியார்டில் இங்கே நான் இருக்கும்போது நான் என்ன கண்டுபிடிக்கணும், என்ன நான் பண்ணணும் எனக்கு எதுவுமே தெரில. ஆனால் போக போக அந்த ப்ராஃபஸி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டி ஆகிக்கிட்டே வருது. எனக்கு இப்போக்கி இருக்கிற ரொம்ப பெரிய கன்சர்ன் எல்லாம் சார் மெர்லினும் வின்சனும் நல்லபடியாக இருக்காங்களா அப்படிங்கிறது தான். அப்போது வின்சன் தான் அந்த உண்மையை தேடுற ஒரு ஆள்னா இப்போ சார் மெர்லின் உள்ளே போனவர் திரும்ப உயிரோட வரமாட்டாரா? மாஸ்டர் மெர்லின் ஃபர்ஸ்ட் பேட்ரிச் அர்ஸ்லானோட ஒரிஜினல் பேரோட லாஸ்ட் நேம் தான் ஃபால்கர். எனக்கு இங்கே எது ஸ்டேஜாக இருக்குனாக்க அவரோட ஒரிஜினல் நேமை அவர் உதிரி விட்டுட்டு போயிட்டு அக்கேடான்னு ஒன்று கிரியேட் பண்ணியும் அவரோட ஒரிஜினல் நேமோட லாஸ்ட் நேம் ஃபால்கருங்கிறது இன்னும் சரௌண்டிங்கில் இருக்குங்கிறது தான். உண்மையை சொல்லுங்கள், ஃபால்கர்ஸ்க்கு என்னதான் நடந்தது இந்த 500 வருஷத்தில்? யங் மாஸ்டர் வின்சன் அக்கேடாஸை சேர்ந்த செல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஒரு ப்ராஃபஸி காலங்களாக பாஸ் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க சார் மெர்லின்? ப்ராஃபஸியா? ஆமாம் யங் மாஸ்டர் வின்சன், இதை நீங்கள் ஒரு மிஷின் மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ரிச் அர்ஸ்லான் தான் இதை ஜென்ரேஷனாக பாஸ் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் ஃபால்கர்ஸ்க்கு கிடைச்ச ப்ராஃபஸி என்னன்னா, அக்கேடா அப்படின்னு முடிகிற ஒரு ஆள் ஹோலி கிங்கோட கிரேவியார்டில் உண்மையை தேடி போவான். அப்போதைக்கு அந்த இடத்துல ஹோலி கிங்கோட கிரேவியார்டில் ஃபால்கர்ஸ் அவங்களோட உயிரை விடுவாங்க. அப்படிங்கிறது தான் அந்த ப்ராஃபஸி. என்னது உயிரை விடுவாங்களா அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த இடம் உடஞ்சி ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி நேராக ஹீரோவோட தலையில் உழுவ வருது. அதை பார்த்த சார் மெர்லின் ஒன்று அவரோட லைட்னிங் ஜெயின்ட் ட்ரேட்டை யூஸ் பண்ணி அவர் ஸ்வாடை வச்சு அந்த பாறையை ஒரே வெட்டில் 2 துண்டாக பொளந்து விட்டுறாரு. அவ்வளோதான், ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சிட்றான். யங் மாஸ்டர் வின்சன் கிட்டத்தட்ட 500 வருஷமாக இந்த இடம் எதுவும் ஆகாமல் தாங்கிட்டு இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதோட பர்பஸ் முடிஞ்சதுனால இது கொலாப்ஸ் ஆக போகுது. இங்கேருந்து நம்ம வெளில சேஃபாக போகணுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது இந்த காலத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறது மூலியமாக தான் அந்த வழி நமக்கு கிடைக்கும். இந்த ஹோலி கிங் கிரேவியார்டையே மொத்தமாக சப்போர்ட் பண்ணி மொத்த நிலத்தையும் தாங்கிட்டு இருக்கிறது இந்த ஒரே ஒரு காலம்தான். இது எப்போ உடஞ்சி உழுவுதோ அடுத்த செகண்டே இந்த மொத்த இடமும் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த செகண்டில் ஒரு சின்னோண்டு ஓப்பனிங் கிடைக்கும் வெளில போகிறதுக்கு. சார் மெர்லின், அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா அந்த காலத்தை நான் டெஸ்ட்ராய் பண்ணுறேன், இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து டெஸ்ட்ராய் பண்ணுவோம்? இல்லை யங் மாஸ்டர் வின்சன், இது என்னோட டியூட்டி, இதை நான் தான் பண்ணணும். சார் மெர்லின், அப்போ நீங்கள் இந்த இடத்துல சாவ போகிறீங்களா? எனக்காக வழியை வகுத்து கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களோட உயிரை விட போகிறேன்னு சொல்கிறீங்களா அந்த வெறும் ப்ராஃபஸிக்காக? யங் மாஸ்டர் வின்சன், தடவை நான் உங்களை மீட் பண்ணப்ப நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, தடவை என்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா உங்களோட பேரை நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பேன்னு சொன்னீங்க. அப்போதைக்கு என்னோட இதயம் எப்பயும் இல்லாத அளவுக்கு துடிச்சுது. ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு ஒருத்தவங்களோட பேர் ஞாபகம் இருக்குது மற்றவங்களுக்குன்னா அதோட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்தவரையும் இந்த இடத்துல செத்து உங்களை உயிரோட காப்பாற்றுறது தான் என்னோட மிஷின்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸாக என்னோட மிஷினை இந்த இடத்துல நான் முடிச்சு வைக்கிறேன். யங் மாஸ்டர் வின்சன், என்னை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு சூப்பரான கிரேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் அந்த காலத்தை உடைக்க போகும்போது ஹீரோ சடனாக உள்ளே புந்து அவரோட ஸ்வாட் அட்டாக் அந்த காலத்தில் படாத மாதிரி இவனோட ஸ்வாடை வச்சு தடுத்துட்றான். சார் மெர்லின், இது உங்களோட கடைசி வார்த்தையா? நேம் ஃபால்கர் அப்படிங்கிறது உங்களை பொறுத்தவரையும் சும்மா சாதாரண விஷயமா? உங்கள் ஃபேமிலி நேம் தானே? சொல்லுங்கள் மாஸ்டர். எனக்கு தெரிஞ்ச அந்த அர்ஸ்லான் ஃபால்கர்னா கண்டிப்பாக அவனோட டிசனண்ட்டை இந்த மாதிரி மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விட்டுட்டு போகவே மாட்டான். ஏன்னா அர்ஸ்லானுங்கிறவன் ரொம்பவும் நல்ல மனசு உள்ளவன், எனக்கு நடந்த கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் விட்டவன். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண டூலாக தன்னோட டிசனண்ட்டை இப்படி யூஸ் பண்ணி தூக்கி போடுற ஒரு ஆள் அவன் கிடையவே கிடையாது. இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாக உடஞ்சி நொறுங்கி அங்கேயும் இங்கேயுமே உழுவ ஆரம்பிக்குது. அதை பார்த்து காண்டான சார் மெர்லின் ஒன்று, யங் மாஸ்டர் வின்சன், இந்த இடத்துல நம்ம 2 பேரும் இப்படியே பேசிட்டே நின்னோன்னா 2 பேரும் இந்த இடத்துல சாக வேண்டிதான். அதுக்கு அவசியமே இல்லை சார் மெர்லின், நம்ம 2 பேருமே உயிர் வாழ முடியும். சார் மெர்லின், நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் அந்த காலத்தை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதை தானே பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம 2 பேரும் இந்த இடத்துலேருந்து வெளில போக முடியும். நீங்கள் என் கூட என்னோட பிளானுக்கு ஹெல்ப் பண்ணா.
இந்த இடத்துல நான் என்னோட ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போனேன்னா உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல சார் மெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஃபாஸ்ட் வால்க்கை யூஸ் பண்ணுறான். இப்போ என்னோட ஸ்ட்ரென்த்து மொத்தத்தையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். கிராஃப்ட் கிங்கோட பிளெஸ்ஸிங், கேலக்டிக் வாண்டரோட பிளெஸ்ஸிங், லைட்னிங் சைல்டோட பிளெஸ்ஸிங், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். அதை பார்த்துட்டு இங்கிட்டு சார் மெர்லினால் நம்பவே முடியல. இது யங் மாஸ்டர் வின்சனோட எல்லா ட்ரேட்டுமே ஃபியூஸ் ஆகுது. இது எப்படி சாத்தியம்? இந்த மாதிரி உண்மையிலே பண்ண முடியுமா? ஹீரோ ஒரு புது ட்ரேட்டை அந்த 3 ட்ரேட்டையும் மிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கான். 3 காட்ஸோட பிளெஸ்ஸிங்கையும் ஒன்றா சேர்த்து ஒரு ட்ரேட்டாக யூஸ் பண்ணுறான் ஹீரோ. இப்போ மாஸ்டர் மெர்லின் இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு ஹீரோ கத்தின உடனே மெர்லின் அவரோட ஸ்வாடை வச்சு தண்டர் போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தை ஒரு வெட்டின வரத்துக்கு அந்த தூண் அப்படியே உடஞ்சி உழுவ ஆரம்பிக்குது. அது உடஞ்சி உழுவும் போது இவங்க 2 பேரும் கணிச்ச மாதிரியே ஒரு சின்னோண்டு கேப் கிடைக்குது. ஹீரோவும் அவனோட அந்த ஃபுல் கான்சென்ட்ரேட்டட் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு ஜம்ப்பு பண்ணுறான் நேராக அந்த சின்னோண்டு ஸ்மால் கேப் மூலியமாக எஸ் ஆகிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் என்னால் வெளிச்சத்தை பார்க்க முடியுது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் போனேன்னா கொஞ்சம் தூரம் போனேன்னா என்னால் வெளில போயிட முடியும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சோண்டு. ஆனால் ஹீரோவோட அந்த கான்சென்ட்ரேட்டட் ஃபோர்ஸ் ஆல்ரெடி நின்றுச்சு. இது எப்படி, எதனால? என்கிட்ட தேவைப்பட்ட அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்ததே. ஒருவேளை நான் கிரிம்சன் எம்பரர் மைட்டை யூஸ் பண்ணதுனாலயா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உளுந்துருவேனேன்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போதே பின்னாலேருந்து ஒரு கை அவரோட முதுகை தாங்கி பிடிக்குது. யாருன்னு பார்த்தா சார் மெர்லின் தான். அது யங் மாஸ்டர் வின்சன், என்ன நடந்தாலும் சரி அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். போயிட்டு வாங்க யங் மாஸ்டர் வின்சன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்னிங் ஜெயிண்டோட பவரை வச்சு ஹீரோவை இன்னும் புஷ் பண்ணி எப்படியோ அந்த சின்னோண்டு கேப் மூலியமா வெளில அனுப்புறாரு சார் மெர்லின். இல்லை சார் மெர்லின், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ கத்திட்டே இருக்கும்போது இங்கிட்டு மெர்லின் வந்துட்டு அந்த புதையில உடஞ்சி உழுவுறதோட சேர்ந்து உழுந்துட்டு இருக்காரு. அப்போக்கி சடனாக ஒரு ஸ்பீடாக ஒரு வெளிச்சம். என்னன்னு பார்த்தா அது கிரிம்சன் ஃபார்ட்ரஸோட ஹெட் மாஸ்டர் ஹெர்கா தான். ஆக்சுவலாக இவளுக்கும் ஒரு ப்ராஃபஸி இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பால. அந்த ப்ராஃபஸி படி இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இங்கே நீங்கள் போகணுங்கிறது தான் அவங்களுக்கு கிடைச்சது. அதாவது ஹோலி கிங் கிரேவுக்கு போகணுங்கிறது. இப்போ அவள் இந்த இடத்துல இருந்ததுனால சார் மெர்லினையும் சேர்த்து காப்பாற்ற முடியுது. நல்ல வேலை, ஒரு வழியாக காப்பாற்றிட்டேன். எனக்கு இப்போ புரியுது அந்த ப்ராஃபஸியில் எதனால அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு. ஹீரோ ஒரு வழியாக கண்ணு முழிச்சு, மாஸ்டர் சார் மெர்லின் அவரு அந்த பள்ளத்தாக்கில் மாட்டிக்கிட்டாரு, இல்லை இது ஏன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அச்சா புச்சான்னு கத்திட்டு இருக்கான். திரும்பி பார்த்தா பக்கத்துலேயே ஹீரோவோட மாஸ்டர் படுத்திருக்காரு. அப்பாடா மாஸ்டர், நீங்கள் நல்லபடியாக இருக்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு மூச்சே விட முடியுது. ப்ரீஸ்ட் டுலன் உடனே, யங் மாஸ்டர் வின்சன் உங்களோட கான்சியஸஸ் நல்லா வந்துட்டா, மறுபடியும் உங்களால் ஏஞ்சி நடக்க முடியுமா? ஏதாச்சும் இன்ஜுரிஸ் இருக்கா? அப்புறம் உங்களோட கையில் இருக்கே அது என்ன? அது ஒரு வேளை அது ஆமால ப்ரீஸ்ட் டுலன், ஒரு நிமிஷம். இதுதான் ஹோலி கிங்கோட ஹோலி கிரில். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்களா? யங் மாஸ்டர் வின்சன், என்னோட கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல இதை என் கண்ணால் என்னால் பார்க்க முடியும்னு. அதை தொட்ட உடனே அந்த ஹோலி கிரில் இவர்கிட்ட இருக்கிற டிவைன் பவர் எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி அந்த ஹோலி கிரில்ல ஒரு வாட்டரை ஜென்ரேட் பண்ணுது. இதில் ஹோலி வாட்டர் ஆட்டோமேட்டிக்காகவே நொம்பிடுச்சு என்னோட டிவைன் பவரை வச்சு. ப்ரீஸ்ட் டுலன், இப்போதைக்கு இந்த ஹோலி கிரில்ல இருக்கிற இந்த வாட்டரை நான் குடிச்சேன்னா என்னோட டிவைன் பவர் இன்க்ரீஸ் ஆகுமா? எனக்கு டிவைன் பவர் கிடைக்குமா? அங்கிட்டு ஹெட் மாஸ்டர் இருந்துக்கிட்டு, வின்சன் என்ன பேசிட்டு இருக்க? இந்த தண்ணியே குடிக்க போறியா? இது 500 வருஷம் மண்ணுக்குள்ள பாய்ஞ்சு கிடந்தது. ஆனால் ஹீரோ அதெல்லாம் பார்க்காம உடனே அந்த ஹோலி வாட்டரை குடிக்கிறான். அவனால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அவனோட மொத்த பாடியிலையும் டிவைன் எனர்ஜி ஃபில் ஆகிறத. அப்போ தான் கவனிக்கிறான் ஹீரோவோட பாடியில் வந்த அந்த டிவைன் பவர்னால ஜூலியனுக்கு மறுபடியும் பவர் கிடச்சிட்டு. சொல்லப்போனால் திரும்ப வந்துட்டான் ஜூலியன். ஜூலியன் வெல்கம். டேவன், அப்போ நீ உண்மையிலேயே எக்ஸோஸ்கெலிட்டனை சரி பண்ணுறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம், இல்லை. ஆக்சுவலாக இப்போக்கி நான் கண்டுபிடிச்சது எக்ஸோஸ்கெலிட்டனை சரி பண்ணுறதுக்காக இல்லை, ஒன்றை திரும்ப வர வைக்கிறதுக்காக. நான் இப்போக்கி உன்னோட டிவைன் பவரை ரீஇனிஷியேட் பண்ணியிருக்கேன். இந்த டிவைன் பவர் மூலியமாக உன்னால் கண்டிப்பாக என்னோட எக்ஸோஸ்கெலிட்டனை நல்லாவே மெயின்டைன் பண்ணி சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஜூலியன் லைட்டாக திரும்பி கவனிக்கிறான் சுற்றி அங்கே இருக்கிற இடத்த. பட் ஆனால் டேவன், இங்கே என்னடா பண்ணி வச்சிருக்க? இமாம்பரியா வாட்டருக்கு. ஜூலியன், அங்கே தான் வந்துட்டு ஹோலி கிங்கோட கிரேவியார்டு இருந்தது. நான் ஒன்றும் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஓட்டையை வேணும்னே வர வைக்கல. டேவன், என்னடா பண்ணி தொலைஞ்ச? நியூஸ் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பரவ ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி ஹோலி கிங்கோட கிரேவியார்டு வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சு நேத்தி அப்படிங்கிறது. ஏதோ ஒன்று பல வருஷமாக அது சும்மாவே ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லாமல் தானடா இருந்தது. இன்னொருத்த ஒன்று இருந்துக்கிட்டு, இங்கே அது முக்கியம் கிடையாது. இந்த கொலாப்ஸ்க்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? அக்கேடாவோட 7th பிரின்ஸ் தான். அப்படியாடா அப்படின்னு எல்லாரும் அங்கே குசுன்னு பேசிக்கிறாங்க. நியூஸ் பேப்பரை வாங்கி வச்சு படிச்சுக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டு ஹீரோவோட அம்மாவை கட்டுறாங்க வருஷா. வின்சன், நான் கண்டிப்பாக என்ன கேள்விப்பட்டேன்னா, உனக்கு உடம்பு முடியாமல் நீ உன்னோட படுக்கையில் இருக்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் எப்போ நடந்தது? அம்மா, ப்ரீஸ்ட் டுலனால் நான் ரொம்ப சீக்கிரமாகவே ரிகவர் ஆகிட்டேன். ஓ அப்படியா? ஆமாம், பார்த்தாலே தெரியுது நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி வச்சிருக்கிறதுலையே. கட் பண்ணி இங்கிட்டு கிகா டெம்பிளோட மெயின் ஹாலை காட்டுறாங்க.
இங்கிட்டு பிரீஸ்ட் டுலன் இருந்துகிட்டு தொண்டைகளையே கத்திட்டு இருக்காரு. இப்ப நடந்திருக்கிற இந்த சுச்சுவேஷனை நம்ம எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிரின்ஸ் வின்சென்ட்க்கு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது ஹோலி கிங்கோட இந்த டாம்பை வேணுக்குனே கொலாப்ஸ் பண்ணுங்கிறதுக்கு. பிரீஸ்ட் டுலன், நீங்க ரொம்பவும் சாஃப்டா யோசிக்கிறீங்க. நம்மளுக்கு ரீசன் முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது யாருன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீஸ்ட் நெல் வூக். இங்க என்ன முக்கியமான விஷயம்னா அக்கேடாவோட சேர்ந்த 7வது பிரின்ஸ் வின்சென்ட் நம்மளோட கிகா ஹிஸ்டோரிக்கல் சைட்டை கொலாப்ஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். பட் சீனியர், அது என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். நிப்பாது பிரீஸ்ட் டுலன், நம்மளோட கிகா டெம்பிளோட முக்கியமான ஒரு சைட்டை அவங்க கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு இதுக்கான காம்பன்சேஷன் அவங்க கிட்ட இருந்து கேட்கறதுக்கு. கிகாவுக்கும் அக்கேடாவுக்கும் ரொம்ப பெரிய டெஸ்ட் கிட்டத்தட்ட 500 வருஷமா இருக்கு. அவங்க கிட்டேருந்து நம்ம தேவையான அளவுக்கு அமௌண்ட் கேட்கலாம், சொல்லப்போனால் காசே கேட்கலாம். அப்படி இருந்தால் கூட அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. கரெக்டு தானே? ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சொல்லப்போனால் நம்மளோட பவரை ஆர்டரை மற்ற எல்லா இடத்துலையும் பரப்புறதுக்கு இது சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அதிகமான அமௌண்ட் இருந்ததுன்னா நம்மளால் அதிகமான இடத்துக்கு கிகாவோட புகழை பரப்ப முடியும். இங்கிட்டு டுலன் பிரீஸ்ட் மண்டைக்குள்ளேயே போட்டு காண்டேறி கத்திட்டு இருக்காரு. என்னடா வளரிட்டு இருக்கீங்க? காசா? நீங்கள் எல்லாரும் இப்போ உங்களோட பாக்கெட்டில் காசை நொப்புறதுக்காண்டி பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்கள் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது. இங்கே இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். பிரின்ஸ் வின்சென்ட் பண்ண இந்த விஷயத்துக்கு நாங்கள் எல்லாரும் ரொம்பவும் ரிக்ரெட் பண்ணுறோம். கொஞ்சம் முன்னாடி தான் நான் எல்டர்ஸ் மீட்டிங்கில் எல்லாத்தையும் பேசிட்டு வந்தேன். இறந்து போன ஹோலி கிங்கோட மரியாதை செலுத்துகிற மாதிரியான ஒரு இடம் தான் அந்த ஹோலி கிங் கிரேவ்யார்டு. ஆனால் அந்த இடத்த அவன் கொலாப்ஸ் பண்ணி உங்கள் கிகா டெம்பிளோட ஒரு புனிதமான இடத்தையே நாசம் பண்ணியிருக்கான். அப்போ கண்டிப்பாக அவன் பண்ண இந்த வேலைக்கு அவனுக்கு கரெக்டான ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்லை அதுக்கான காம்பன்சேஷனோ நீங்கள் வாங்கியே ஆகணும். எந்த மாதிரி இருக்கலாம்னா அவனோட லெஃப்ட் ஹேண்ட் அது கரெக்டாக இருக்கும் தானே? வின்சென்ட், நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையை இப்போ உருவாக்கி விட்டுருக்கேன்னு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. கிகா டெம்பிளோட ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் சைட்டே நீ இப்போ அழிச்சு விட்டுட்டு வந்திருக்க. கிட்டத்தட்ட 500 வருஷமாக அதை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ச் டீமன் டேவன், அதாவது கிரேட் வார் நடந்த காலத்துலேருந்து அக்கேடாவுக்கும் கிகா டெம்பிளில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருந்தது. இப்போ ஒன்னால நீ இப்போ பண்ண இந்த பிரச்சனையால் ஒருவேளை இந்த அலையன்ஸ் முறியறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இதனால நிறையா பொலிட்டிக்கல் பிரச்சனை வர நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி கிகா டெம்பிள்லேருந்து சில ஆளை வந்துட்டு இங்கே பேசுறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னு. கண்டிப்பாக அவங்க நம்ம யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு அன்ரீசனபிளான விஷயத்தெல்லாம் தான் கேட்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த அலையன்ஸை இன்னும் நம்ம 2 பேருக்குள்ளே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு. அம்மா, அவங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுனால நான் ஆர்டினரியான ரிப்போர்ட் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேரடியாக விஷயத்துக்கு வரேன். வின்சென்ட், அப்போ நீ என்ன சொல்ல வர? ஆர்டினரி விஷயம்னா இதெல்லாம் அப்போ எக்ஸ்ட்ராடனரியான விஷயம் ஏதோ என்கிட்ட சொல்கிறதுக்கு இருக்கா ரல்சா? அப்படின்னு சொன்னோன்னே ரல்சா ஒரு வண்டியில் எதையோ வச்சு தள்ளிட்டு வரா. அம்மா, அந்த ஹோலி கிங் கிரேவியார்டில் நான் இதை தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு ஹோலி கிரில்ல ஹீரோ காட்டுறான். வின்சென்ட், இது சாதாரண காப்லெட் தானே? இங்கே பாரு வின்சென்ட், அந்த காப்லெட்டுக்கு எவ்வளோ வேணால் வேல்யூ இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க நல்லா வேல்யூபிளான அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான விஷயத்த தான் அவங்க கேட்பாங்க. கண்டிப்பாக நீ எதனால் அந்த இடத்த கொலாப்ஸ் பண்ணன்னு உங்ககிட்ட நீ என்னத்தை காட்டினாலும் அவங்க கொஸ்டின் கேட்க தான் போகிறாங்க. அதை உன்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது. இது எல்லாத்துக்கும் நீ எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிற வின்சென்ட்? அம்மா, அதுக்கெல்லாம் ஒரு அவசியமே கிடையாது. என்ன அம்மா, இங்கே பாருங்க, அவங்க எல்லாரும் தான் என்கிட்ட கடைசியில் நன்றி சொல்ல போகிறாங்க. வின்சென்ட், கண்டினியூவாக பேசு. ஃபஸ்ட்டு விஷயமா, அந்த ஹோலி கிங்கோட கிரேவியார்டை பொறுத்த வரையும் அவங்களுக்கு அதில் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே கிடையாது. கிகா டெம்பிளோட ஹிஸ்டாரிக் சைட்டாக வேணால் அந்த ஹோலி கிங் கிரேவியார்டு இருக்கலாம். ஆனால் அவங்க அங்கே போட்டிருக்கிற கார்டு அப்புறம் மெயின்டெனன்ஸ் லெவல் எல்லாமே தரமட்ட லெவலில் தான் இருக்குது. சொல்லப்போனால் அங்கே ஒரு கேட்டு கூட கிடையாது. 2 கார்டு அவங்களும் தூங்கி வலிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த டெம்பிள்குள்ளே உள்ளே போகணுன்னாலும், அந்த கிரேவியார்டுக்குள்ளே உள்ளே போகணுன்னாலும் ஒரே ஒரு ப்ரீஸ்ட் நம்ம கூட வந்தாலே உள்ளே போயிட முடியும். அதோட முக்கியமாக நான் உள்ளே போகும்போது அவங்க யாருமே என்னை தடுக்கவே கிடையாது. உண்மையிலேயே அவங்க அந்த ஹிஸ்டாரிக் சைட்டை ரொம்பவும் வேல்யூபிளான ஒரு விஷயம் நினச்சிருந்தாங்கனாக்க இந்த மாதிரி யார் வேணால் ப்ரீஸ்ட் இருந்தால் உள்ளே போகலாங்கிற ஒரு ரூல்ஸை போட்டிருந்துருக்க மாட்டாங்க. என்ன டேஞ்சர் வேணாலும் இருக்கட்டுமே, அவங்க ஹோலி கிங்கோட கிரேவியார்டு அதை அவங்களுக்காக தானே விட்டுட்டு போயிருக்காங்க. எத்தனை பேர் இறந்தா என்ன, கண்டிப்பாக உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி அவங்க உள்ளே போய் தேடி என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சிருக்க மாட்டாங்களா? இப்படியா 2-3 பேர் உள்ளே போய் இறந்துட்டாங்கிறதுக்காக அப்படியே விட்டு வைப்பாங்க 500 வருஷமா? என்னை பொறுத்த வரையும் அவங்க இந்த ஹோலி கிங்கோட கிரேவியார்டை எப்படி வச்சிருக்காங்கனாக்க ஒரு ஒயிட் எலிஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். இது எல்லாமே போதும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து நான் தப்பிக்க. வின்சென்ட், எனக்கு உன் மேலே ரொம்ப பெரிய டிஸப்பாயின்மெண்ட். உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் என்னோட கண்ணுக்கு என்ன பவர் இருக்குன்னு. அப்படி இருந்தோ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் கிட்டையே என் மூஞ்ச பார்த்து போய் சொல்லுவ. இங்கிட்டு ரால்சாவாலேயே அந்த ஸ்பெஷல் ட்ரேட், அதாவது வர்சாவோட ஸ்பெஷல் ட்ரேட்டை பார்த்து பயப்படாமல் இருக்க முடியல. இங்கே பாரு வின்சென்ட், அந்த கிரேவியார்டுக்கு வேல்யூ இருக்கோ இல்லையோ அதெல்லாம் தேவை கிடையாது.
இப்போதைக்கு நீ என்கிட்ட எதை மறைக்கிறாங்கிறத ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. இந்த நிமிஷமே சொல்ற. இங்கிட்டு ஜூலியன் கடந்துக்கிட்டு பதறான். டேய் டேவன், இப்போ என்னடா பண்றது? சரிம்மா, கண்டிப்பா நான் உங்ககிட்ட எப்படி பொய் சொல்ல முடியும்? நீங்களே இதை பாருங்க. இது உண்மையிலே இது ரால்சா, ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? இது பொய்யா இருக்க வாய்ப்பே இல்லை மேடம். லேடி வர்சா, இதை யாரும் ஃபேக் பண்ணவும் முடியாது, இல்லை வந்துட்டு இது பண்ணவும் முடியாது. அம்மா, கண்டிப்பாக இது இருந்ததுன்னா மொத்த டேபிளையும் திருப்பி விட்டுறலாம் அவங்க சைட்லேயே. இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? கொஞ்ச நாள் கழிச்சு கிகா டெம்பிள்லேருந்து இந்த மாதிரி அவங்களோட ஹிஸ்டாரிக் சைட்டை அழிச்சதுக்காக அக்கேடாவுக்கு வந்து காம்பன்சேஷன் கேட்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. வின்சென்ட் சைட்டில் அவங்க பண்ண அந்த தப்பை ஒத்துக்கிட்டாங்கனாக்க அப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ப்ரீஸ்ட் டுலன், நீ அந்த ஹோலி கிங்கோட பவர் அச்சா புச்சாங்கிறதெல்லாம் நம்பினதுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்குது. சீனியர், நீங்கள் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் இதில் ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? டுலன், நான் எது கரெக்டோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். வின்சென்ட், அந்த பையனுக்கு எத்தனை எல்டர்ஸ் வேணாலும் சப்போர்ட் இருக்கட்டும். இந்த ஒரு விஷயம் மூலியமா நான் கிராண்ட் ப்ரீஸ்ட் பொசிஷனுக்கு கிளைம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே இவனே நினச்சிக்கிறான். இங்கிட்ட அந்த ஆடுதாடி எல்டரும் நின்றுட்டு இருக்கான். ஹீரோட அம்மா வர்சா இவங்க கூட. மை லேடி, நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் முன்னாடி சொன்னது உண்மையா? கண்டிப்பாக எல்டர். நீங்கள் இந்த மாதிரி வின்சனை இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண விட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த இன்வெஸ்டிகேஷனில் வின்சன் நல்லவன்னு தெரிஞ்சதுன்னா, இந்த மீட்டிங்கில் வின்சன் நல்லவன்னு அவனால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா அவன் தலையை நானே கைப்பட வெட்டி எடுக்கிறேன். இங்கிட்டு ஜூலியன் உடம்புலாம் நடுங்குது. மனசுக்குள்ளே நினச்சிக்கிற அந்த ஆட்டுதாடி எல்டர். லேடி வர்சா, நீங்கள் தேவையில்லாமல் இந்த இடத்துல எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நேரம் வரும்போது உங்களால் என்ன பண்ண முடியுதுங்கிறத நான் பார்க்குறேன் என் கண்ணால். கிகா டெம்பிளோட டெலிகேஷன் பார்ட்டியை நாங்கள் எங்களோட மனசால் வரவேற்கிறோம். இது கொஞ்சம் நேரம் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம எல்லாரும் ஏன் உள்ளே போய் இதை உட்காந்து பொறுமையாக பேசக்கூடாது? அதனால வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம். அதனால ஹீரோ அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டு, ரவுண்ட் டேபிள் இல்லை ரெக்டாங்குலர் டேபிள் மாதிரி போட்டு உட்காந்துருக்காங்க. எங்களோட லாங் டைம் ஃப்ரெண்டான அக்கேடாவை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இங்கே மீட் பண்ண வந்திருக்கோங்கிறத நினைக்கும் போது எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. எல்டர்ஸ், நீங்கள் உங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத இந்த விஷயத்தை பொறுத்து சொல்லுங்கள். இந்த ஆட்டுதாடிக்காரவண்ணே சூப்பரு. இந்த இன்சிடென்ட் பற்றி தானே நானே சொல்கிறேன். இந்த எல்டர்ஸ் கவுன்சிலை மொத்தமாக சப்ஜெக்ட் பண்ணுற இந்த கிகா டெம்பிளோட சப்போர்ட்டை யூஸ் பண்ணி இதுதான் எனக்கு கிடைச்ச கரெக்டான வாய்ப்பு. அப்படியே நிமிந்து பார்த்தா இங்கிட்டு ஹீரோ இங்கே சிரிச்ச மணிக்கு உட்காந்துருக்கான். அதை பார்த்து காண்டாயி, யங் மாஸ்டர் வின்சென்ட், இங்கே என்ன சிரிப்பு வர்ற மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு நீங்கள் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாரும் இங்கே பேச உட்காந்துருக்கிறதுக்கு மெயின் ரீசனே நீங்கள் பண்ண பிரச்சனை தாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்டர், என்ன மன்னிச்சிருங்க. எல்டர் நெல், என்னால் இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நீங்கள் இந்த அக்கேடாவோட மிஸ்ட்ரஸை இந்த டிஸ்கஷன்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணதை நம்பவே முடியல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாக்க வராங்க. இங்கிட்டு ஜூலியன் அக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். முட்டாள் வின்சென்ட், உன்னோட வேலைனால தான் எங்களோட ஹிஸ்டாரிக்கல் சைட்டே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. நீ பண்ண இந்த வேலைக்கு உன்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியலன்னா உன்னோட உயிரே நீ இழக்க வேண்டியிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா வின்சென்ட்? சரி கிகா டெம்பிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரீஸ்ட், நான் உங்களை அஃபிஷியலாக க்ரீட் பண்ணுறேன். அக்கேடா ஃபேமிலியோட 7th சன் தான் நான். அப்புறம் கிம்சன் ஃபார்ட்ரஸில் 9th ரேங்க் கேடட். என்னோட பேர் வின்சென்ட் அக்கேடா. இது எல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஹீரோ அந்த மேஜிக் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி அந்த ஹோலி கிங்கோட கிரேவியார்டில் நடந்த மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கான். இந்த மாதிரி என்னோட பழைய ஃப்ரெண்ட் அர்ஸ்லான் கொடுத்த அந்த ப்ராமிஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணி இந்த இடத்துல முடிச்சு வச்சுட்டேன். இது எல்லாத்துக்கும் நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போனதை அங்கே எல்லாரும் முன்னாடியே காட்டுறான். அதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் வாயோ பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரீஸ்ட், நம்ம இப்போ இந்த மீட்டிங்கை அஃபிஷியலாக பேசலாமா? கட் பண்ணி இந்த சைடு ஹான்சனோட ஒர்க் ஷாப்பை காட்டுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது மாஸ்டர் ஹான்சனோட ஒர்க் ஷாப்பா? டேய் தம்பி, யார்ப்பா நீ? ஏதாச்சும் ஸ்வாடு கீடு வாங்கணுமா? இதோ இங்கே இதில் நிறையா இருக்குது, உனக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ. மேம் நான் வந்துட்டு இங்கிட்டு ஸ்வாடு வாங்க வரல. நான் ஒரு ரிப்போர்ட்டர். கிரிம்சன் ஃபார்ட்ரஸில் இருக்கிற வின்சென்ட் அவர் கையில் வச்சிருக்கிற கிரிம்சன் லோட்டஸ் ஸ்வாடை ஃபார்ஜ் பண்ணது மாஸ்டர் ஹான்சன் தானே? பொய்யாலே இவங்கள மறுபடியுமா? உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லணுமாடா? ஒவ்வொருத்தனா வந்து எங்களோட பிஸ்னஸை நடத்த விடாமல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கீங்க. போய் தொலைங்கடா அப்படின்னு கண்ட மணிக்கு இவ பாட்டுக்கு கத்திட்டு கிடக்கா. உங்களுக்கு புரியுதா இல்லையாடா நீங்கள் எங்களோட வேலையை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு? மேம் ஒரு நிமிஷம். பின்னாலேருந்து ஒரு சவுண்டு. மீலி, மறுபடியும் கஸ்டமரோட நீ சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லி. நீ இது மாதிரி நம்ம கிட்ட வர எல்லா கஸ்டமரையும் கத்தி துரத்தி விட்டினாக்கா அப்புறம் நம்மளுக்கு வியாபாரங்கிறதே நடக்காது. மாஸ்டர் ஹான்சன், அது வந்து இவன் ஒன்று இருந்துக்கிட்டு, சார் அப்போ நீங்கள் தான் வந்துட்டு மாஸ்டர் ஹான்சனா? நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமா? ஓ, இவன் கஸ்டமர் இல்லையா, ரிப்போர்ட்டரா? கொஞ்ச நாளாக என்ன ஆச்சு? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வின்சென்ட் நாதாரி பைய தான். அவனால தான் சும்மா யாராச்சும் இங்கிட்ட என்னை தேடி வந்துட்டே இருக்காங்க. அப்பைக்கு ஒரு வாய்ஸ், மாஸ்டர் ஹான்சன் நான் சொல்றது கேட்குதா இல்லையா?
உங்களுக்கு கொஞ்சோண்டு டைம் கொடுத்தா போதும், நான் கண்டிப்பா இதை சீக்கிரமா முடிச்சிருவேன். உங்க கூட இன்டர்வியூ பண்றதுக்கு எனக்கு 1 நிமிஷம் டைம் கொடுங்க, அது போதும் எனக்கு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். அதே சமயத்துல இவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறாருன்னா, அந்த வின்சென்ட் பையனால தான் இப்ப மறுபடியும் என்ன ஒரு தடவை மாஸ்டர்னு எல்லாரும் ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த பையன்கிட்ட நான் அந்த ஸ்டோனை கொடுத்ததுலேருந்து என்னை கான்டாக்டும் பண்ணல, என்னை பார்க்கவும் வரல. ஹீரோ அந்த மொத்த ரெக்கார்டையும் அவங்க கிட்ட காட்டின உடனே எல்லாரும் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க. அது அப்போ உண்மையிலேயே ஹோலி கிங்கா? அப்போ ஹோலி கிங்கோட கிரேவ்யார்ட்ல இதுதான் இருந்ததா? அப்போ அதோட சீக்ரெட்டை இவர் கண்டுபிடிச்சிட்டாரா? மாஸ்டர் ஹான்சன் எனக்கு கிஃப்ட் பண்ண இந்த மேனா கிறிஸ்டல் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த இடத்துல இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இது இருக்குன்னு. இந்த பையன் உடனே ஏஞ்சி கத்தனா கடந்துக்கிட்டு, கண்டிப்பா அந்த மேஜிக் கிறிஸ்டல்லேருந்து வந்த ப்ரொஜெக்ஷன் பொய், ஃபேக், இதை எப்படி நாங்கள் எல்லாரும் நம்ப முடியும்? ஆனால் இந்த சைடு எல்டர்லேருந்து ஒருத்தர் இருந்துக்கிட்டு, ஆனால் இந்த மாதிரி மேனா கிறிஸ்டல்லேருந்து வர்ற ஒரு ப்ரொஜெக்ஷனையோ ரெக்கார்டிங்கையோ மனிப்புலேட் பண்ணுறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது, அது இம்பாசிபிள் ஆச்சே. இங்கிட்ட ஆடுதாடிக்காரன் இருந்துக்கிட்டு, டேய் நாதாரி பயிலுகளா, உங்களால் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னா வாயை மூடிட்டு கம்முனாச்சு இருங்கடா. சரி, உங்களால் அந்த ரெக்கார்டிங்கை தான் நம்ப முடியல, அப்போது இதை பாருங்க, இது ஹோலி கிங் எனக்காக விட்டுட்டு போன ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஹோலி கிரில்லை காட்டுறான். அதை பார்த்து இந்த ஆடுதாடிக்காரனே சாக்காகிறான். என்ன அது ஹோலி கிரில்லா? அதாவது ஹோலி கிங் கிட்ட இருந்த அந்த ஹோலி கிரில்லா? என்ன ஃபர்ஸ்ட் ஹோலி கிங்கோட ப்ரொஜெக்ஷன், இப்போ ஹோலி கிரில் என்ன எங்க எல்லாரையும் பார்த்தா கிறுக்கு பையன் மாதிரி இருக்குதா? அது சாதாரண ஓல்டு காப்லெட், அவ்வளோதான். அதுக்கு ஹோலி கிங்கோட இதுலேருந்து எடுத்துட்டு வந்தா ஹோலி கிரில் ஆயிடுமா? நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்பலனா ஓகே, ஆனா அக்கேடா ஃபேமிலியை சேர்ந்த எல்லோ டிராகன் யூனிட் சார் மெர்லின் அவரோட உயிர் மேல ஆணையா அவரால் நான் சொல்றது எல்லாம் உண்மைங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும், சொல்ல முடியும் இங்க எல்லாரும் முன்னாடியும். இங்கிட்டு இவனுக்கு வாயை திறந்து பேசவே முடியல, மனசுக்குள்ளே கடந்துட்டு கதறான். என்னது அக்கேவோட 12 ஸ்வாட்ஸ்ல ஒரு ஆளான சார் மெர்லின் அவரோட வாழ்க்கை மேல ஆணையா வின்சென்ட் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லுவாரா? இங்க பக்கத்துல இருந்துகிட்டு பிரீஸ்ட் டுலன் உடனே யங் மாஸ்டர் வின்சென்ட் சொல்றதெல்லாம் உண்மைதானே, நானும் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். நான் என்னோட வாழ்க்கை மேல ஆணையா சொல்றேன், ஹோலி கிங் இருந்த அந்த இடத்துல இருந்து தான் யங் மாஸ்டர் வின்சென்ட் இதை எடுத்துட்டு வந்தாரு. இங்கிட்டு அதை கேட்டுட்டு இவன் இன்னுமே காண்டாவறான். இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த டுலன் பைய அக்கடா கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளோட கிகா டெம்பிள் ஆளுங்களுக்கு எதிராக பேசுவான். லேடி வர்சாவண்ணே, சரி நம்ம ஏன் இந்த இடத்துல ஒரு காஸ்ட் வைக்கக்கூடாது, யார் பொய் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு. எல்டர் நெல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அவங்க அம்மாவுக்கும் சேர்த்து தானே. இங்கே வின்சென்ட் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நான் என்னோட ரைட் ஹேண்டை காஸ்ட்டாக வைக்கிறேன். நீங்கள் என்ன வைக்க போகிறீங்க எல்டர் நெல்? உங்களுக்கு ரைட் ஆம் வேணான்னா நீங்கள் வேணா உங்களோட லெஃப்ட் ஆமை வைங்க. இவனுக்கு இங்கே ஒன்றுமே புரியல, மனசுக்குள்ளே கடந்து புலம்புறான், என்னடா நடக்குது இங்கே? அப்போ இந்த வின்சென்ட் பைய கண்டிப்பா இது உண்மைதான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டா தானே இந்த மாதிரி அவங்க அம்மா வர்சாவும் உள்ள இறங்குவா. இல்லை இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு நான் பேக் அடிக்க முடியாது. சரி லேடி வர்சா, நான் என்னோட லெஃப்ட் ஹேமை யங் மாஸ்டர் வின்சென்ட் சொல்றது பொய்ன்னு நான் காஸ்ட்டாக வைக்கிறேன். ஹீரோ அண்ணே, சரி நான் ஆல்ரெடி என்னோட உயிரை பணயமாக வச்சிட்டேன், இந்த மீட்டிங்கில் நான் எப்போ ஜாயின் பண்ணணும் அப்பயே. இங்கே இன்னும் மிச்சம் இருக்கிறது ப்ரீஸ்ட் நீங்கள் மட்டும்தான். இந்த இடத்துலையே எந்த ஒரு பெட்டுமே வைக்காம இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் ப்ரீஸ்ட் நெல். அதனால ப்ரீஸ்ட் டுலன் அவரோட உயிரை ஆணையாக வச்சுருக்காரு, நான் என் உயிரை வச்சுருக்கேன், என்னோட அம்மா அவங்களோட லெஃப்ட் ஆமை வச்சுருக்காங்க, எல்டர் டெல் அவரோட ரைட் ஆமை வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன வைக்க போகிறீங்க? இவன் ஒன்றே மனசுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்த ஹோலி கிரில் உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது, இவனுங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து புழுவிட்டு இருக்காங்க. யங் மாஸ்டர் வின்சென்ட் நீங்கள் இப்படிலாம் சொன்னால் மட்டும் நான் பயந்துருவேன்னு நினச்சிங்களா? நான் என்னோட தலையை வைக்கிறேன் காஸ்ட்டா. அதை பார்த்துட்டு அங்கே சுற்றி இருக்கிற மற்ற கிகா டெம்பிளோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு இவனுக்கு கூஜா தூக்குற மாதிரி நாங்களும் எங்களோட தலையை வந்துட்டு காஸ்ட்டாக வைக்கிறோன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கிறானுங்க. ப்ரீஸ்ட் டுலன் சொல்லுங்கள் யங் மாஸ்டர் வின்சென்ட் அப்படின்னு சொன்னோடனே அவரோட டிவைன் பவரை மொத்தமாக அப்சர்வ் பண்ணி அந்த ஹோலி கிரில்ல டிவைன் பவரை யூஸ் பண்ணி டிவைன் வாட்டர், ஹோலி வாட்டர் ஃபில் ஆகுது. இது உண்மையான ஹோலி கிரில் தாங்கிறத இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோட டிவைன் பவரை அப்சர்வ் பண்ணி ஹோலி வாட்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதை நான் ஊற்றினாலும் இது காற்றுல மறைஞ்சு போதே தவிர கீழே ஊற்றலை. ப்ரீஸ்ட் நெல், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ ஒத்துக்கிறீங்களா அது உண்மையான ஹோலி கிரில் தானே? அது அது வந்து இவன் தணறதை பார்த்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற எடுபடிலாம், இல்லை இதை என்னால் ஒத்துக்க முடியாது, நீங்கள் ஏதோ சாதாவ தண்ணியில் மஞ்சள் கலரில் எதையோ கலந்து விட்டு ஹோலி தண்ணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னாலாம் நம்ப முடியாது அப்படின்னு இவன் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். இதில் ஏதோ ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அங்கே இருந்த ஒவ்வொருத்தனோட தலையாக துண்டாக வெட்டி பறந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி அவங்க தலையை தானே காஸ்ட்டாக வச்சானுங்க. அதனால இந்த பையன் கன்சுமன்ற நேரத்தில் லேடி வர்சா அந்த பையலோட தலையை சேர்த்து மொத்த தலையும் துண்டா வெட்டி பறக்க விட்டாங்க. ஒரு பைய தலை கிடையாது. இங்கிட்டு பார்த்து அள்ளு உடுது பயபிள்ளைக்கு ஆட்டுத்தாடிக்காரன், லேடி வர்சா என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றீங்க? அவன் பேசிட்டே இருக்கும்போது இவனோட லெஃப்ட் ஆர்மும் வெட்டி தனியா பறக்குது. வாளியில கடந்து கத்துறான், கதறான், துடிக்கிறான். அக்கேடாவோட மிஸ்ட்ரெஸ்ஸா நான் வர்சா ஹெர்லிம், உங்க எல்லாரோட ஹானரை மதிக்கணும்ல,
மெயினாக என் பையனோட ஹானரை நான் மதிக்கணும்ல. அதை பார்த்து இவங்க எல்லாரும் வாயை பொளந்துட்டு இருக்கானுங்க. ஏய் டேவன், இப்போ அம்மா வந்துட்டு உன்னைய பையன் சொன்னாங்கடா. டேய் ஜூலியன், இப்போ அதுவாடா முக்கியம். இந்த இடத்துல அம்மா அவங்க எல்லார் தலையும் வெட்டினதை என்னால் பார்க்க கூட முடியலடா, அவ்வளோ ஸ்பீடு. இப்போ புரியுது எதனால அக்கேடாவோட ஜெயிண்ட்டுன்னு அம்மாவை கூப்பிடுறாங்கன்னு. இங்கிட்டு பைய சாக்கில் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த மொத்த இடமே ரத்த கிளறியாக மாறிடுச்சு. அவங்க எல்லாரும் தலையில்லாத முண்டமாக உட்காந்துருக்கானுங்க சேரில். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லாமா? என்னன்னு சொல்லு வின்சன். இப்போ நீங்கள் வெட்டி தலையை பறக்கூட்ட எல்லாரும் உயிரோட வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்மக்கிட்ட ஹோலி கிரில் இருக்குது. அதை யூஸ் பண்ணக்கூடிய ஹோலி கிங்கோட பவர் இருக்கிற ஒரு ஹை ப்ரீஸ்ட் இருக்காங்க, அவரும். அப்புறம் கிகா டெம்பிளை சேர்ந்த சில பேரும் இன்னும் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்தா கண்டிப்பாக இப்போ இவங்க எல்லாரையும் மறுபடியும் உயிரோட வர வைக்க முடியும் ஹோலி கிரில்லோட பவரை யூஸ் பண்ணி. சரி வின்சன், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிற? என்ன ரீசன்? அம்மா, நான் ஒரு சின்ன பையனாட்டம் இவங்க முன்னாடிலாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மாவோட ப்ரொடெக்ஷன் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வேணும்னு இவங்க எல்லாரும் நினச்சிடக்கூடாது. அதனால என்னை அலோவ் பண்ணுங்க. என்னோட ஹானரை நானே எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. சரி வின்சன், நான் அலோவ் பண்ணுறேன். ப்ரீஸ் டுலன், என்ன பார்த்து நிற்கிறீங்க? சீக்கிரமா. சரி வின்சன், சும்மா அங்கே நின்றுட்டு இருக்காதீங்கடா, சீக்கிரமா வாங்க. நம்மளோட டிவைன் பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணாதான் இதில் நம்ம ஹோலி வாட்டரை ஃபில் பண்ண முடியும். அது மூலியமாக தான் இங்கே தலையாக வெட்டப்பட்டு கிடக்கிற இவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும். ஓகே ஓகே, இந்த வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கையை இழுத்து விட்டு டிவைன் பவரை யூஸ் பண்ண போயிட்டு இருக்கானுங்க. உடம்புல மொத்த டிவைன் பவரையும் அதில் கொடுத்து எப்படியோ காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஹீரோ எங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இது வரையும் இந்த செகண்ட் வரையும் நான் என்ன நினச்சினோ அதே தான் நடந்திருக்கு. இங்கிட்ட அந்த ப்ரீஸ்ட் நெல் அவரோட தலையை மறுபடியும் ஒட்டிடுறாங்க. அவர் பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. பொய்யாலே கொஞ்சம் முன்னாடி என்னடா நடந்தது? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, என்னோட தலை வெட்டி துண்டா பறந்தது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இப்போ உயிரோட இருக்கேன்? ப்ரீஸ்ட் நெல், உங்களை இந்த மாதிரி மறுபடியும் உயிரோட பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இல்லை சீனியர், ரொம்ப சந்தோஷம். டுலன், எல்டர் டெல், நீங்கள் இங்கே வாங்க. உங்களோட கையையும் மறுபடியும் ஒட்ட வைப்போம் ரொம்பவும் லேட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆமால, இந்தாங்க ஒட்ட வைங்கன்னு சொல்ல போகும்போது கரெக்டாக ஹீரோ உள்ளே பூந்து இல்லை கிடையாது, எல்டர் அவரோட கையை மறுபடியும் ரீஅட்டாச் பண்ணிக்க மாட்டார். யார் சொன்னா அப்படின்னு? நீங்கள் ஒன்றும் ப்ரீஸ்ட் கிடையாது, நீங்கள் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அக்கேடாவோட சேர்ந்த ஒரு ஹானர்வலான மார்ஷியல் ஆர்ட்ஸ். அப்போது உங்களோட இந்த கையை விட உங்கள் ஹானர் தானே முக்கியம். ஏன்னா நீங்கள் தானே உங்களோட கையை காஸ்ட்டாக வச்சிங்க. அப்போது நீங்கள் வேணான்னு சொன்னதை மறுபடியும் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் மரியாதைக்கே அது ஒரு பெரிய இழுக்காயிடாது. ஏன்னா நீங்கள் இந்த கை வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஹானர் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத ஒர்த்லெஸ்ஸான ஒரு விஷயமாயிடும். வின்சன், இந்த நாராதி பய. ஆமாம் வின்சன், இங்கே நடந்த உண்மைக்கு அந்த கை ஒரு எவிடன்ஸ். அது எனக்கு வேணாம். நான் உங்களோட இந்த ஸ்ட்ராங்கான ஆனரை பார்த்து வியக்கிறேன். கண்டிப்பாக உங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன். எல்டர் நெல், பண்ணுங்க எங்கள் மாஸ்டர் வின்சன். அப்போது இங்கே நடக்க வேண்டி இருந்த எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே ப்ரீஸ்ட் நெல்? அவன் இருந்துக்கிட்டு உடம்பு உடனே பதறிக்கிட்டு ஆமாம்மா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல யங் மாஸ்டர் வின்சன் வந்துட்டு இன்னசென்ட் தான். கிகா டெம்பிளில் உள்ள யாருமே வந்துட்டு இதுக்காக காம்பன்சேஷன்லாம் எதுவுமே கேட்க மாட்டோம். அதனால இந்த இடத்துலேருந்தே நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயலுக எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க அங்கேருந்து. ஐயாலே, கொஞ்சம் லேட்டாக இங்கேருந்து கிளம்பியிருந்தோம், இங்கே பெரிய பிரச்சனையாக நடந்திருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு போனதுனால எங்களுக்கு எதுவும் லூஸ் ஆகலை. கண்டிப்பாக அக்கேடாஸ் கிட்டேருந்து இப்போ நாங்கள் இங்கே பட்ட அவமானத்துக்கு காம்பன்சேஷன் எங்களுக்கு ஃப்யூச்சரில் நாங்கள் வாங்கியே தீர்வோம் அப்படின்னு இந்த பையன் மனசுக்குள்ளேயே நினச்சி போயிட்டு இருக்கும்போது, ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் நெல், இங்கே இன்னும் முடிக்கப்படாத ஒரு விஷயம் இருக்குது. உடனே ஹீரோ அந்த கிறிஸ்டல் எடுத்து அதை ரெக்கார்டிங்கை மறுபடியும் அவருக்கு போட்டு காட்டுறான். இந்த ஹோலி கிரில்ல ஹோலி கிங் கிட்ட சன்ஸ்வார்ட் எம்பரர் அர்ஸ்லான் அவர் தான் வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் கிகா டெம்பிளில் சேர்ந்தவங்களால அந்த அசைன்மெண்ட்டை ஒழுங்காக முடிக்க முடியல. கிட்டத்தட்ட 500 வருஷம் ஆகியும். அதனால ஹோலி கிங்கோட கிரேவ் அப்படியே கிடந்தது. அதே இன்னொரு கையில் அக்கேடாவை சேர்ந்த நான் வின்சன் 7வது பிரின்ஸ் உள்ளே பூந்து உங்களோட இந்த கிரேவாரில் இருந்த அசைன்மெண்ட்டை முடிச்சு அந்த ஹோலி கிரில்ல வெளில எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் எல்லாரும் ஹோலி கிங்கோட டிசனண்டாக இருந்தோம் பண்ண முடியாமல் போனதை அக்கேவால நான் பண்ணி முடிச்சதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும் எல்லாரும்? பிரிஸ்ட் நெல்லு ஒன்னே, ஹோலி கிங்கோட இந்த வில்ல நல்லபடியாக முடிச்சு டெம்பிள் ஆஃப் கிகா கிட்ட சேர்த்ததுக்கு எங்களோட மனசால நன்றியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எங்கள் மாஸ்டர் வின்சன், உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கிகா டெம்பிளோட பிளெஸிங்ஸ் எப்பயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி காலில் உளுந்து தரையை முத்தம் கொடுத்து நன்றி சொல்கிறாங்க. அதாவது அவங்க டெம்பிளை பொறுத்த வரையும் இது ரொம்ப பெரிய ஒரு ஹையஸ்ட் மரியாதை கொடுக்கணும்னா இப்படி தான் கொடுப்பாங்க. அவன் மட்டும் இல்லை, மொத்த பேரும் ஹீரோ காலில் விழுவுறாங்க. ஹீரோ ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பான் இந்த மாதிரி என்கிட்ட எல்லாரும் நன்றி சொல்லுவாங்கன்னு. அதே மாதிரியே பண்ணி காட்டிட்டான். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பயல்களும் அங்கிட்டு தரையை முத்த கொடுத்துட்டு இருக்கானுங்க. அப்போ சரி, நீங்கள் எல்லாரும் இப்போ கிளம்பலாம். இங்கிட்ட இவன் செம்ம காண்டில் இருக்கான். இந்த நாதாரி பையன் வின்சன் எவ்வளோ தைரியம் இருந்தால் இவனோட காலில் உழுவ வச்சிருப்பான் அப்படின்னு கதவை திறந்தா கதவுக்கு வெளில ஊர்பட்ட பேர் போட்டோகிராஃபர் ரிப்போர்ட்டர்னு இருக்காங்க. இவங்க எல்லாரும் மண்டி போட்டு நின்றுட்டு இருக்காங்க ஹீரோ முன்னாடி. என்னடா நடக்குதுங்க? ப்ரீஸ்லாம் ஏன்டா வின்சன் முன்னாடி மண்டி போட்டுட்டு இருக்காங்க?
செவன்த் பிரின்ஸ் தானடா இங்க ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹியரிங் வச்சாங்க. இங்க என்னடா உல்டாவா நடந்துட்டு இருக்கு? எல்லாரும் போட்டோ எடுங்கடா, விட்டுறாதீங்கடான்ட்டு கடந்துக்கிட்டு மாத்தி போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாரும் திருக்கு புருக்குன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியாம என்னடா சுச்சுவேஷன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேனு. எப்படி இங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க? யார் சொன்னா இவங்களுக்கெல்லாம்? இங்கிட்டு எல்டர் இருந்துகிட்டு, காட்ஸ் என்ன பண்றீங்க? சீக்கிரமா இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெளில அனுப்புங்க. யார் இவங்களெல்லாம் உள்ள விட்டது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. இவர் உடனே மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஆல்ரெடி வெர்சாவுக்கும் வின்சனுக்கும் தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு. இதுக்கப்புறமேலுக்கும் அவங்களோட புகழ் வெளில பரவ விடவே கூடாது. கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்ல நடந்த இந்த மீட்டிங் பத்தின விஷயம் எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா வின்சன்? இது வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வின்சன். எல்டர் நீங்களே அதை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? அக்கேடாவுக்கு அது பேரும் புகழும் சம்பாதிச்சு தருதுன்னா இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்ல நடந்த விஷயத்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லலாங்கிற விஷயம் அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருக்குங்கிறத. எல்டர் நெல், நீங்க எந்த வழியில போனாலும் எல்லா வழியும் பெரிய பள்ளமா உங்களுக்கு நோண்டி வச்சிருக்கேன். உங்களால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த சுச்சுவேஷன் அக்கேடாஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான சுச்சுவேஷன் இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சு வின்சனுக்கும் கிகா டெம்பிளுக்கும் இடையில நடந்த இந்த மொத்த இன்சிடென்ட்டுமே ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே வந்ததுனால மொத்த ஊருக்கும் பரவ ஆரம்பிச்சுது. கேள்விப்பட்டியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரீஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய இன்ஃப்ளூயன்ஸான பீப்புள் அந்த டெம்பிள்லேருந்து வந்தவங்க எல்லாரும் அக்கேடா ஃபேமிலியோட செவன்த் பிரின்ஸ் வின்சன் காலில் உளுந்து நன்றி சொன்னாங்களாம். ஆனால் அவங்க எல்லாரும் அக்கேடாஸ்க்கு வந்ததுக்கான மெயின் ரீசனே இந்த மாதிரி அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் சைட்டை வந்துட்டு கொலாஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கான காம்பன்சேஷன் வாங்கணும் தானே வந்தாங்க. என்ன நடந்திருக்கும் உள்ள? எப்படி இது அப்படியே உல்டாவா மாறிச்சு அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிட்டு இருக்காங்க. யங் மாஸ்டர் வின்சன் என்ன சொல்றீங்க? இந்த ஹோலி கிரில்ல என்கிட்ட பாத்துக்கிறதுக்காண்டி கொடுக்க போறீங்களா? உண்மையாலுமா? ஆமா பிரிஸ்ட் டுலன், ஹோலி கிங்கோட பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. அப்போ இந்த ஹோலி கிரில்லும் உங்ககிட்ட இருக்கிறது தானே கரெக்டா இருக்கும். ஆனா வின்சன், அதுவும் இல்லாம எனக்கு அப்பப்ப டிவைன் பவர் வேற தேவைப்படும். நான் நம்புற ஒரு ஆளுகிட்ட இதை கொடுத்து வச்சேன்னா நான் தேவைப்படும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால தான் நான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கேன் பிரிஸ்ட் டுலன். சரி யங் மாஸ்டர், நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அப்போ நான் வேற எதுவும் பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நீங்க நேத்தி வந்ததுல பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களோட கிகா டெம்பிள் அநியாயத்துக்கு ரோட்டனாய் கிடக்குது. கண்டிப்பாக அவங்களோட பெனிஃபிட்டுக்கு நான் நினைச்சாலும் நினைக்கலனாலும் ஹோலி கிரில்ல யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் என் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அந்த ஹோலி வாட்டரை நான் ரீசனபிள் ப்ரைஸுக்கு வெளில உள்ள மக்களுக்கு விற்க கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்கள் என்ன நம்புறீங்களா யங் மாஸ்டர் வின்சன்? ஆமாம் ப்ரீஸ் டுலன். யங் மாஸ்டர் என்ன இப்படி யோசிக்காமல் பட்டுன்னு சொல்லிட்டீங்க? இல்லையா டுலன், நான் உங்களை அந்த அளவுக்கு நம்புகிறேன். ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த மிராக்கிள் ஸ்டோனை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சதுனால இல்லை நான் பண்ணது தப்புன்னு நீங்களே வந்துட்டு உங்கள் மேலே உள்ள தப்பை உணர்ந்து என்கிட்ட உங்களுக்கு கொடுத்த மிராக்கிள் ஸ்டோனை கொடுத்துட்டு போனீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளான நீங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹோலி கில்ல நல்ல வழியாக நல்லதுக்காகவே யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே யங் மாஸ்டர் வின்சன், நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், உங்களுக்காக நான் இதில் உடனே ஹோலி வாட்டரை ஃபில் பண்ணி தரேன். அதே மாதிரி ப்ரீஸ்ட் டுலன், நீங்கள் அதுக்காக உங்களை ரொம்பவும் வருத்தப்படுத்திக்காதீங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது அங்கிட்டலேருந்து ரால்சா கதவை பட்டார்னு திறந்துக்கிட்டு, யங் மாஸ்டர் வின்சன் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ரால்சா என்ன ஆச்சு? ஏன்? டேய் டாவன், இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அசம்பிளி ஆஃப் ட்ரூ ஸ்வார்ட்ஸ்க்கு அப்புறமேலுக்கும் ரால்சா இப்படி கதவை திறந்துட்டு வந்தாங்க. அப்போ யங் மாஸ்டர் வின்சன் நீங்கள் இப்போவே சீக்கிரமாக ரெடி ஆகணும். லேடி வர்ஷா அவங்கள டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. போச்சு, நான் நினச்சேன் அதே அப்படியே நடந்து போச்சு. என்ன வின்சன், நாளைக்கு ஃபார்ட்ரஸ்க்கு திரும்பி போகிற போல இருக்கு? ஆமாம்மா, ஏன்னா நான் இன்னும் அங்கே கேடட் தானே, என்னோட டியூட்டிஸ்லாம் நான் இன்னும் முடிக்கல. இங்கிட்டு ஜூலியன் இருந்துட்டு பதறிட்டு இருக்கான். இது வரையும் அப்பாவோ அம்மாவோ யாருமே சாப்பிட இன்வைட் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு அப்பா இன்வைட் பண்ணாரு, இப்போ அம்மா இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு ஜூலியன் பல்ல கடிச்சு நிற்கிறான். டேய் ஜூலியன், நீ இன்னுமா அம்மாவை பார்த்து பயந்துட்டு இருக்க? ஏய் டேவன், நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கனா இல்லையா, அம்மாவால் உண்மையை கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால இந்த மாதிரி நான் எல்லார்கிட்டையும் சின்ன பிள்ளையிலேருந்து ஏமாத்திக்கிட்டு ஒரு கோலையான வின்சனா வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறத அம்மா பாத்திரக்கூடாதுன்னு நான் அவங்க கண்ணில் பட்டதே கிடையாது, அவங்கள்ட்ட பேசினதும் கிடையாது. டேய் ஜூலியன், இப்போதைக்கு நீ வந்துட்டு இவங்களை பார்த்து நர்வஸ் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாதுடா. ஏன்னா நம்ம ஹோலி கிரில்லை கண்டுபிடிச்சிருந்துருக்கோம். அப்புறம் 2 எல்டர்ஸோட கதையை முடிச்சு விட்ருக்குறோம் அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸில். இன்னைக்கு நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே டின்னருக்கு உட்கார வச்சிருக்கிறதுக்கு ரீசன் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது லேடி வர்ஷாவே, வின்சன் உன்னை நான் இங்கே டின்னருக்கு கூப்பிட்டுருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். எல்டர்ஸ் கிட்ட நடக்கிற கரப்ஷன் எல்லாத்தையும் நீ ஒவ்வொன்றா வெளில கொண்டு வந்துட்டே இருக்க. அதுவும் இல்லாமல் கிகா டெம்பிளுக்கு எதிராக நம்மளுக்கு ஒரு அப்பர் ஹேண்டை நீ கொடுத்துருக்க. உன்னோட இந்த அக்னாலஜ்மெண்ட் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதனால உனக்கு நான் ஒரு ரிவார்டு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு வின்சன். ஆமாம், ஒரு நிமிஷம் தரீங்களா? நான் என்ன ஏதுன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன். சரி வின்சன், நான் முடிவு பண்ணிட்டேமா. சொல்லு வின்சன், என்னது உனக்கு வேணும்? நான் அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் கொஞ்சம் முன்னாடியே எடுக்க ஆசைப்பட்றேன். கிரிம்சன் ஃபார்ட்ரஸில் ஒரு கேடட்டா. என்னது அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாமா? அவ்வளோதானா? வின்சன், நீ உன் அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸை ரொம்பவும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அக்கேடாவோட மிஸ்ட்ரஸே நான் தான். நான் நினச்சேன்னா நீ எந்த ரேங்க் ஆசைப்படுறியோ அந்த ரேங்க்கில் ஒரு கேடட்டாக உன்னை என்னால் மாற்ற முடியும். அப்படி இருந்தும் நீ வெறுமலே அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் எடுத்தால் போதும்னு சொல்கிற? ஆமாம்மா, எனக்கு அதுவே போதும்.
அதான் ஏன்னு கேட்குற வின்சன். ஏனாமா அதுதான் பண்ணுறதுக்கு கரெக்டான விஷயம். அந்த அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாமுங்கிறது வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். அது டஃப்பான எக்ஸாம் மட்டும் கிடையாது. சொல்லப்போனால் ரொம்பவும் கம்மியான ஆளால் மட்டும்தான் அந்த எக்ஸாமையே அட்டன் பண்ண முடியும். அது கரெக்டு தான். நான் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த ரேங்க்கில் சீக்கிரமாக மேலே போனேன்னா அப்போ நான் வேற யாரோட இடத்தையோ தானே எடுக்கிறதா அர்த்தமாகும். மற்றவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை பிடுங்கி நான் இந்த மாதிரி வளரணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள் கிடையாது. நான் என்னோட சக்தி என்னோட ஸ்கில்லை வச்சு அட்வான்ஸ் ஆகிக்கிறேன். எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான். கரெக்டானது நான் சொல்கிறேன் வின்சன். நீ இப்போ சூஸ் பண்ணிக்கிற பாத் அது ரொம்ப ஸ்லோவான ஒரு பாத். அதே சமயத்தில் இது உன்னை ரொம்ப தூரம் கூட்டிட்டும் போவோம். ஒரு காலத்தில் நானும் அந்த மாதிரி தான் ஆசைப்பட்டு இருந்தேன். ஏமா இப்போ ஆசைப்படுறது இல்லையா? எனக்கு ரொம்ப வயசானதுனால அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆசைப்படுறதை விட்டுட்டு என்கிட்ட இருக்கிற இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்க்கறதுக்கே நேராக கரெக்டாக இருக்குது. அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு எது ஃபாஸ்டஸ்ட் பார்த்தோ அதை சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். வின்சன், நீ திரும்ப ஃபார்ட்ரஸ்க்கு போனதுக்கு அப்புறமேலுக்கு உனக்கு ஒரு மிஷின் அசைன்மெண்ட் கிடைக்கும். உன்னோட ரேங்க் 8 அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாமுக்கானதுன்னு நீ அதை வச்சுக்கோ. உன்னோட இந்த கன்விக்ஷனுக்கு நான் எப்பயுமே ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூமா. ஹீரோவும் கொஞ்ச நாள் கழிச்சு கிரிம்சன் ஃபார்ட்ரஸ்க்கே கிளம்பிடுறான். இவங்க கிளம்பி போகிறத மேலேருந்து இவங்க அம்மா வர்ஷா பார்த்துட்ருக்கா. ரல்சா, ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணு. நான் வின்சனோட மிஷின் அசைன்மெண்ட்டுக்கான லெட்டரை எழுதணும். லேடி வர்ஷா, நான் உங்ககிட்ட என்ன மிஷின் யங் மாஸ்டர் வின்சனுக்கு கொடுக்க போறீங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அது மால்டியூம். அதை தான் நான் வின்சனுக்கு கொடுக்க போகிறேன். சவுத் சைடில் இருக்கிற கோஸ்டல் சிட்டி அந்த மால்டியூனை பற்றியா நீங்கள் பேசுகிறீங்க? அது வயர் ஃபேமிலி ரூல் பண்ணுற இடமாச்சே. ஆமாம் ரல்சா, அந்த இடம் ஃபுல்லாக காசு நொம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. இத்தனைக்கும் அவங்ககிட்ட ப்ரொடெக்ஷனுக்குன்னு எந்த ஒரு பொருளுமே கிடையாது. அங்கே தான் பேட்ரிச் அவரோட கண்ணை வச்சிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் சில ரூமர்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்கு. என்னன்னா வயர் ஃபேமிலி அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ் கிட்டேருந்து காசை திருடிட்டு இருக்காங்கன்னு. அப்போது லேடி வர்ஷா, நீங்கள் யங் மாஸ்டர் வின்சனை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் முடிக்க போகிறீங்களா? கிடையவே கிடையாது ரல்சா. வின்சன் வேணா எக்ஸ்பிரஷன்லான ஆளாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரியான ஒரு மிஷின் அவனுக்கு இப்போயுமே டூ மச்சான ஒரு விஷயந்தான். கிகா டெம்பிள்லேருந்து வயருக்கு போகிற சில ப்ரீஸ்ட்டை அக்கம்பனி பண்ணுறதுக்காக தான் நான் வின்சனை அனுப்ப போகிறேன். லேடி வர்ஷா, கிகா நான் சொன்னீங்க? கொஞ்ச நாள் முன்னாடி தான் யங் மாஸ்டருக்கும் கிகா டெம்பிளுக்கும் இடையில அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது. அப்படி இருக்கும்போது அவங்கள காட் பண்ணுறதுக்கே வின்சன் அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வயர் ஃபேமிலியோட பேட்ரிச் ரொம்பவும் பேராசை பிடிச்சவனாச்சே. ஒருவேளை கிகா டெம்பிளை சேர்ந்த அந்த ப்ரீஸ்ட் எல்லாரும் வயர் ஃபேமிலிக்கு காசு கொடுத்து வின்சனை போட்டு தள்ளணும்னு நினச்சா? எனக்கு புரியுது ரால்சா. கண்டிப்பாக வின்சன் ரொம்ப பெரிய டேஞ்சரில் தான் இருப்பான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதை ஒரு ஆக்சிடெண்ட்டாக மாற்றுறதுக்கு எவ்வளவோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லேடி வர்ஷா, இது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் ஏன்? ஆமாம், கரெக்டு. வின்சன் இந்த மாதிரி ஒரு நேர்மையான வழியில் கரெக்டான பாதையில் போகணுன்னு நினச்சா அவனை தேடி எப்போயுமே டேஞ்சர் தான் வரும். அதனால தான் நான் இதை அவனுக்கு ஒரு எக்ஸாமாக கொடுத்துருக்கேன். டேஞ்சர் வரும்போது எப்படி அதை நேர்மையான நல்ல வழியில் எதிர்த்து நிற்கிறாங்கிறத பார்க்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள். ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டட்டா, பை.